வணக்கம் மாணவர்களே. இன்று கரிம வேதியியலின் அடிப்படைகள், அதாவது கரிம வேதியியலில் உள்ள முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். நம்ம 11ஆம் வகுப்பில் இப்போ இந்த கரிம வேதியியலின் அடிப்படையில் இப்போ நம்ம புத்தக வினா பார்த்தோம்னா இதில் 3 வினாக்கள் இருக்குது. 3 வினாக்களும் முதல் பக்கத்திலே நமக்கு இருக்குது. கரிம வேதியியலின் அடிப்படையில் இருக்குல்ல, அதாவது இந்த அறிமுகத்தில் படிவரிசை சேர்மங்கள் பற்றி விவரி, அதாவது கரிமச் சேர்மங்களின் சிறப்பியல்கள், இது ஒரு முக்கியமான வினா. சரியா? அடுத்து படிவரிசை சேர்மங்கள், இதுவும் ஒரு முக்கியமான வினா. அடுத்து கரிமச் சேர்மங்களை வகைப்படுத்துதல். சரியா? இந்த 3 வினாலேருந்து ஒரு வினா எப்போதுமே நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. 1 அல்லது 2 வந்துடும். சரியா? இதான் வகைப்பாடு. இதை நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே இதுக்கு வீடியோவும் போட்டிருக்கோம். வடிவமைப்பை பொறுத்து வகைப்படுத்துதல். சரியா? அடுத்து நமக்கு எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இந்த வினால, அதாவது வடிவ மாற்றியம். இந்த வடிவ மாற்றியங்கிறது இருக்குது. அது என்னென்ன வடிவ மாற்றியம்னு இருக்குங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து இதில் முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலம் குரோமட்டோகிராஃபி. அதாவது காலம் குரோமட்டோகிராஃபிங்கிறது லாஸ்ட்டாக இருக்கும். புக் பேக் கொஸ்டின் வேறு அது. சரியா? அடுத்து மாற்றியம், இங்கே ஒளிச்சுழற்சி மாற்றியம், இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்னு. பின்ன வடிகட்டுதல், குழாய் வண்ணப்பிரிய முறை, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தாள் வண்ணப்பிரிய முறை. இந்த 3லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அடுத்து கேரியர் முறையில் கரிமச் சேர்மங்கள், இதுவும் லாஸ்கியன் முறையில் கொஸ்டின் நம்பர் 40, 41 ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு வினா வந்துக்கிட்டு இருக்குது. அதேமாதிரி ஐபாக் பெயர், இதுவும் முக்கியமான வினா தான். 39, 38 இதெல்லாம் முக்கியமான வினா தான். சரியா? இதில் புத்தக வினாவே நம்ம படித்தா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா கரிம வேதி வினைகளின் அடிப்படை கருத்துக்கள், இது ஒரு முக்கியமான பாடம். இருக்கிறதுலே பேசிக்கான பாடம் இதுதான். சரியா? அடுத்து இதில் உள்ள புத்தக வினா படித்தது தான். புத்தக வினா தவிர்த்து மித்த என்னென்ன வினா படிக்கணும்னு இப்போ பார்ப்போம். இப்போ புத்தக வினா தவிர்த்துனா இதில் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். புத்தக வினா எலக்ட்ரோஃபைல், நியூக்ளியோஃபைல் இதெல்லாம் நமக்கு தெரியும். சரியா? அடுத்து இது ஒரு முக்கியமான வினா. வினைதிறன் பக்க எண் 183 இருக்குது. அதாவது இது அசிட்டிக் ஆசிட் அமிலம் இருக்குது, குளோரோ அசிட்டிக் ஆசிட், டைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். இது என்னது ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். எது வினைதிறன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இதில் நீங்கள் மேலே உள்ளது பேராகிராஃபை படித்தாலே ஆன்சர் இருக்கும். இது எக்ஸ்பிளேஷனும் இதிலே இருக்கும். சரியா? இது ஒரு முக்கியமான வினா. அடுத்து முக்கியமான வினானா உடனிசைவு அல்லது மீசோமெரிக்க விளைவு. இதில் நேர் மீசோமெரிக் விளைவு, எதிர் மீசோமெரிக் விளைவு. பக்க எண் எத்தனையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 185 இருக்குது. இதில் இந்த வினா கேட்பாங்க. அடுத்து முக்கியமான வினானா புத்தக வினா மட்டும் படித்தா போதும். அதை தவிர்த்து ஒரு சில வினாக்கள் இதில் பார்ப்போம். அடுத்து முக்கியமான வினானா லாஸ்ட் பக்கத்தில் உள்ள ஆக்சினேற்ற ஒடுக்க வினைகள். பக்க எண் 190 இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது புக் பேக்லேருந்து மொத்தமே இதில் ஒரு 15, 16 ஒன்வேர்டு தான் இருக்கும். அதுலேருந்து ஒரு ஒன்வேர்டு எப்போதுமே வந்துக்கிட்டு இருக்குது. ஈஸியான பாடம் இது. இதுலேருந்து ஒரு ஒன்வேர்டு எப்போதுமே வந்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த பாடம் கைட்ரோகார்பன். கைட்ரோகார்பனில் புத்தக வினா மட்டும் படித்தா போதும். அதை தவிர்த்து ஒரு சில என்னன்னு பார்ப்போம். இதில் ப்ராப்பர்ட்டிஸு கைட்ரோகார்பன் நமக்கு கோல் மின்னார் பகுப்பு முறை ஒரு முக்கியமான வினா. பக்க எண் 200 இருக்குது. உட்சு வினை, இது திரும்ப திரும்ப கேட்டிருப்பாங்க. 201 இருக்குது. சரியா? 201 ஒரு சில வினைகள் இருக்குது. கிர்க்னாடு காரணி. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான வினா எதிரெதிர் அமைப்பு. இந்த இதெல்லாம் முக்கியமான வினா. சரியா? சைக்ளோ பியூட்டேன் தானே, பியூட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான வினா அரோமேட்டிக் சேர்மமாக்குதல். இதில் மார்க்கோனிக் ரோலு, எதிர் மார்க்கோனிக் ரோல். பக்க எண் 196 இருக்குது. சரியா? எதிர் மார்க்கோனிக் ரோலெல்லாம் இருக்கும். எதிர் மார்க்கோனிக், அதாவது பெராக்சைடு எஃபெக்ட்டும்பாங்க.
பெராக்சைடு ஏபைட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. பெராக்சைடு ஏபைட்டு ரொம்ப முக்கியமான வினா. எதிர் மார்க்கோனிக் விதி. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது இந்த பேஜில் வந்து 226 இது ஒரு முக்கியமான பாடம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பென்சின் அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப கேட்காங்க. பக்க எண் 227 இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய கொஸ்டின். அடுத்து இதில் முக்கியமான பிரிக் ஒடுக்கம், பென்சின், குளோரினேற்றம், ஆக்சினேற்றம், பிஹெச்சி அப்படிம்பாங்க. பக்க எண் 236 இருக்குது. இதெல்லாம் முக்கியமான வினா. சரியா? அடுத்து வந்து அடுத்த லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து புத்தக வினா வந்து ஏற்கனவே நம்ம முக்கியமானது சொல்லியிருப்போம். திரும்ப திரும்ப கேட்டதுன்னா இந்த புத்தகம் 32 கேட்டிருக்காங்க. சரியா? இதில் 32 கேட்டிருக்காங்க. அடுத்து நைட்ரோ ஏற்றம், இதுவும் திரும்ப திரும்ப கேட்டிருப்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. நைட்ரோ ஏற்றம் அடுத்த லெசனு. புக் நல்லா தரவாக படிச்சுக்கிடணும். நம்ம வீடியோ நிறையா போட்டிருக்கோம். இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலோல்கைன் காரணம் SN1 SN2 E1 அது இருக்கும். அடுத்து வந்து புத்தக 253 பாருங்கள், 255 இருக்குது. இதெல்லாம் முக்கியமான வினைகள். இதில் வச்சு நம்ம பார்த்துக்கிடணும். அடுத்து SN1 SN2 256 57 E1 E2. சரியா? இதெல்லாம் இருக்குது. 259 E1 E2. அடுத்து முக்கியமானது இதில் 262 உள்ள வினைகள் எல்லாமே முக்கியமானது. அதாவது கிர்க்னார் ரியேஜெண்ட்டை பயன்படுத்தி நம்ம தயாரிப்பு ஆல்கஹால் எப்படி தயாரிப்போம், ஆல்டிகைடு, கீட்டோன் இதெல்லாம் தயாரிப்பது எப்படி, இதுலேருந்து ஒரு வினா எப்போதுமே வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. முக்கியமான டாபிக் 262 263. சரியா? அடுத்து இதில் சாண்ட்மேயர் வினை, இதெல்லாம் நம்ம பேர் வினைகள் ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிடணும். இந்த பக்கம் 266 இந்த வினைகள்லாம் ரொம்ப முக்கியமான திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. சரியா? இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிடணும். அடுத்து இதெல்லாம் புக் பேக் வினைகள் மட்டும் நம்ம படித்தா பார்க்கணும். கடைசியாக டிடிடி இருக்குது. அடுத்து வந்து பிரியான்கள் இருக்குது. பிரியான்களோட இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இது எப்படி வருதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அதுலேருந்து ஒன் வேர்டு எப்போதும் வந்துக்கிட்டே இருக்குது. அதோட குளோரோபிக்ரின் தயாரிப்பு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிடணும். டிடிடி ப்ரிப்ரேஷன் இதெல்லாம் முக்கியமானது. அதோட யூசஸும் அதோட பயன்களும் என்னது ரொம்ப முக்கியமானது. இந்த லெசனில் அவ்வளோதான். அடுத்து நமக்கு லாஸ்ட் லெசன் நம்ம பொறுத்த மட்டும் புக் பேக் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? சுற்றுச்சூழல் வேதியியல். இதில் யூரோபிகேஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நல்லா புக் பேக்கை நல்லா ரீட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. யூரோபிகேஷன் இப்படி புக்கு இன்சைட்லேருந்து ஒரு சில வினைகள் டார்க் லைனில் என்ன இருக்குது, எது என்றால் என்ன அப்படிங்கிறது கேட்குற மாதிரி கொஸ்டின் இருந்தால் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? ஒரே ஒரு வட்டம் யூரோபிகேஷன் உள்ளீடு வினாவை கேட்டுட்டாங்க. சரி.